பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மனுஷருக்கு தொடக்கமும் ஒரு உறவு இருக்கு, முடிவிலையும் ஒரு உறவு இருக்கு. அந்த உறவு தேவனோடு இருக்கிற உறவு இருக்கு, கணவன் மனைவியோடு இருக்கிறதான ஒரு உறவு இருக்கு. அந்த உறவை நாம் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நாங்கள் பேச போகிறோம். வேதத்துல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. அப்போ கற்புள்ள நடக்கை என்பது ஒருவரும் தன் கணவரை விட்டு கொடுக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், யார் என்ன வேணா சொல்லட்டும். ஒருவேளை அவர் குடிக்காரராக இருக்கலாம், உங்களை அடிக்கிறவராக இருக்கலாம், இல்லை திட்டவராக இருக்கலாம், ஒருவேளை வருமானம் இல்லாதவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டதான கணவர். அவருக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமா? உங்கள் நடக்கையில், கற்புள்ள அந்த நடக்கையால் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? அப்போ யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அந்த உறவை மட்டும் விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதுக்கு உதாரணமாக லண்டன் தேசத்தில் ஒருவர் இருந்தாராம். அவர் ஒரு பிளம்பர். அவங்க மனைவி கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க. அப்போது சபைக்கு போகாத சொன்னால் அவங்க போயிட்டு வருவாங்களாம். ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுங்களாம். பயங்கரமான கோபக்காரராம், அடிப்பாராம், திட்டுவாராம், ரொம்ப கோபக்காரராம். அப்போது கொஞ்சம் லேட் ஆன உடனே அவர் என்ன பண்ணிட்டாராம், அவங்கள வெளியிலே விட்டுட்டு கதவு சாத்திட்டாராம். காலையில் கதவு திறந்து பார்த்தா அவங்க அப்படியே பனியில் உறைஞ்சு போயிருந்தாங்களாம். உடனே அவர் உள்ளே கூட்டிட்டு அவங்களுக்கு நெருப்பு காட்டி அவங்கள அதுலேருந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் மனைவி ஏதாவது சொல்ல போகிறாளோ நினச்சி பயந்து பார்க்கும்போது அவங்க எதுவுமே சொல்லலையா பாருங்க. அமைதியாக இருந்தாங்களாம், சாந்தமாக இருந்தாங்களாம். அதை பார்த்து அவர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் 14 மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பெரிய ஒரு ஊழியக்காரராக மாறினார். படிப்பு கிடையாது, எந்த அந்தஸ்தும் கிடையாது. அவர் பேர் தான் ஸ்மித். அப்படியாப்பட்ட வல்லமையான ஊழியக்காரராக இருக்கிறார். ஒருவேளை எப்படியாப்பட்ட கணவராக இருந்தாலும் உங்களுடைய கற்புள்ள அந்த நடக்கையினால அவர்களை திருத்த முடியும். கர்த்தருக்குள் அவர்களை கொண்டு வர முடியும். யாருக்காகவும் அவர்களை விட்டு கொடுக்காதீங்க. இந்த வார்த்தையின்படியே நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.